ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுபத்ரா கிச்சனில் பானிபூரி செய்ய போகிறோம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை உருளைக்கிழங்கு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இன்னும் பொருள்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்ச விழுதை இதை சேர்த்து இப்போ எல்லாம் வதக்கிக்கலாம். இப்படி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கலாம். இதுலையும் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம சேர்த்துலாம். அதில் பானிபூரிக்கு தேவையான மசாலா குருமா ரெடி பண்ணி எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். பூரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பானிபூரி ரெடி. நீங்களும் குழந்தைங்க ட்ரை பண்ணி கொடுங்க. பாய்.